ஒரு கேம். ஆமாம், இது வந்து ஒரு தாய் இதோ ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா உடன் வச்சு செஞ்சுருக்காங்க. யா அதுவும் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலிமையான விளையாட்டு. அதாவது ராமன் இருக்கிற காலத்தில் கூட இது வந்து இருந்துச்சு. ஆமாம், அதுவும் இது பார்த்தீங்கன்னா நம்ம இதோ இந்தியாவில் இது வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்லுவோம், உலகத்துக்கு நிறைய பேர் இது பார்த்தீங்கன்னா லாட்டு தான் கூப்பிடுவாங்க. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா லட்டு இன்னொரு பேர் லட்டு. அதுவும் இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, தாய்வான்லேயும் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா தாய்வான் பார்த்தீங்கன்னா பம்பரம் ரொம்பவே ஃபேமஸ். அதுவும் தாய்வானும் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு கேம். ஆமாம், அதுவும் பார்த்தீங்கன்னா தாய்வான் பார்த்தீங்கன்னா இந்த பம்பரத்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், நம்ம ஊரில் இருக்கிற பம்பரம் வேறு, தாய்வானில் இருக்கிற பம்பரம் வேறு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதே மாதிரி என்னது நிறைய மொழியில் பம்பருக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. ஆமாம், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பம்பரை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ராஜகோபால் ஆச்சாரி. எஸ் ஓகே, அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதாவது ராஜகோபால் ஆச்சாரி. அதுவும் இந்த ஆசாரினா என்னன்னா, ஆசாரினா கார்பெண்டர், இங்கிலீஷா கார்பெண்டர். அதாவது இந்த உடன் வச்சு டோர் டேபிள் இந்த மாதிரி நிறைய இந்த பம்பரம் கூட அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி உருவாக்குனா, ஃபர்ஸ்ட் இந்த பம்பரத்தை இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அப்புறமா அதாவது ஒரு துணி, அதாவது ஒரு பாலிஸ்டர், அதை வச்சு இந்த மாதிரி தேய்ப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ஆணி இருக்குற ஆணி, அது என்னது அங்கே மேலே கொஞ்சம் இந்த மாதிரி சர்க்கிளாக இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மெத்தட் பண்ணி அப்புறமா இதில் ஆணி வச்சு அடிப்பாங்க. ஆமாம், இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. இதோ இப்படி இருக்குமா, அது நல்ல பெரிய ஆணியாக இருக்கும். இங்கேருந்து அப்படியே கரெக்டாக பண்ணுவாங்க. அதுவும் அப்புறமா பெயிண்ட் பண்ணுங்க. அதுவும் நிறைய பம்பரம் பார்த்தீங்கன்னா எது வச்சுருந்தா ஏதோ நம்மளுக்கு மாதிரி ஏதோ என்ன சொல்ல செயற்கை, அதாவது ஹியூமன் மேட் பெயிண்ட், அதாவது செயற்கை ஆன பெயிண்ட் இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆமாம் ஆர்கானிக், ஃபுல்லாக ஆர்கானிக் பெயிண்ட் வச்சு நிறைய வந்து மேக்ஸிமம் பம்பரம் ஆர்கானிக் பெயிண்ட் தான். ஏன் இதுக்கு முன்னாடி கூட ஆர்கானிக் பெயிண்ட் இப்படி பெயிண்ட் பண்ணுவாங்க. அதுவும் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா பம்பரம் எப்படி செய்யணும் தெரியுமா, அதாவது ஒரு மரக்கட்டை எடுத்துட்டு வெறும் அதாவது ஒரு குட்டி சின்ன அருவா வச்சு பம்பரத்தை அப்படியே கடைசியில் வில்லேஜஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நாங்கள் பம்பரத்தை போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பம்பரத்தை எப்படின்னு கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி கை சுற்றுன்னு கற்றுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிட்ட உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பம்பரத்தை சுற்றணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த கயிறு ஓகேங்களா, இதை இங்கே பாதி இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் கீழே இருந்து இந்த மாதிரி பண்ணணும். இங்கே பிடிச்சிட்டு டைட்டாக தான் நீங்கள் சுற்றணும், இல்லைன்னா அது ஒழுங்காக சுற்றாது. ஒரு வேளை நீங்கள் டைட்டாக சுற்றலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து லூஸ் ஆகி நீங்கள் விடும் போது அது சுற்றாது, அப்படியே உருண்டு போயிட்டே இருக்கும். ஆமாம், அதுவும் நீங்கள் டைட்டாக சுற்றணும், நல்லா ஃபாஸ்ட்டாக போவாங்க. அதோ ஒரு தடவை இந்த மாதிரி சுற்றணும், இல்லைன்னா இந்த மாதிரி 2 தடவை சுற்றணும். ஓகேங்களா, நான் 2 தடவை தான் சுற்றுவேன். ஏன்னா எனக்கு ஒரு தடவை சுற்றினா கொஞ்சம் கஷ்டம், அதனால் நான் 2 தடவை சுற்றுவேன். ஸோ இந்த மாதிரி சுற்றி வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி கீழே இப்படியே சுற்றிக்கிட்டு போகணும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கயிறு முடிஞ்ச உடனே நீங்கள் இப்படி நிறுத்தலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இது பிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா, நான் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை பார்த்தீங்கன்னா பம்பரம் ராக்கெட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வே வீட்டில் நிறைய வே இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஈஸியான வே, அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து இது கொஞ்சம் ஈஸி. அதாவது ஒருவேளை நான் வந்து பண்ணுவேன், மட்டும் நீங்கள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்கல்ல, நான் பண்ணுவேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பிகினர்ஸ் அச்சு ஓட்டு ஒழிச்சு அப்புறமா எதாவது வந்துச்சுன்னா அப்பா மட்டும் அது எங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நல்ல மெத்தட் ட்ரை பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பம்பரத்தை திருப்பி தான் பிடிச்சிக்கணும். ஏன்னா நாங்கள் நிறைய தடவை இந்த மாதிரி பண்ணி விட்டும் போது அதில் திருப்பி தான் சுற்றுது, அதனால நாங்கள் இந்த மாதிரி திருப்பி பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி திரும்ப பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக, அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இப்படி போகணும். அதாவது ஸ்ட்ரைட்டாக போனதுக்கப்புறம் இதை திருப்பிடணும். ஏன்னா இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி தான் திருப்பி, நீங்கள் இப்படி திருப்பினா அதாவது இந்த மாதிரி. ஆமாம், லெஃப்ட் சைடில். ஆமாம், அதாவது உங்களுக்கு, அதாவது எனக்கு லெஃப்ட் சைடு அப்படி மாதிரி. ஸோ இந்த மாதிரி திருப்பிட்டு இழுக்கணும். ஆமாம், அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை இப்படி போட்டு இப்படி வரைக்கும் இழுத்தீங்கன்னா அது பின்னாடி தான். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து இந்த அளவுக்கு போதும். அது நான் படிக்கிறது சரி, பின்னாடி இருப்பா படியில் 5 மீட்டர் பின்னாடியே போயிடும். 5 மீட்டர் நான் 5 கிலோமீட்டர் கூட போக சான்ஸ். ஆமாம், ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி சுற்றுங்க. ஓகே, நீங்கள் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணு.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொன்னால் அதே மாதிரி சுற்ற போகிறேன். சரி பம்பரம் எவ்வளோ அழகாக இப்போ நாங்கள் ஒரு டிக் பண்ணிக்கிறது அதுதான் நிறைய பேர் பண்ணுவாங்க கையில் சுற்று. சரி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கையில் சுற்று 2 வகை இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கையில் சுற்று நிறைய இருக்குது. சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா ஏதோ அப்படியே விரும்போடு இப்படி கையில் சுற்றுவாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படியே 3 அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதை விட்டு அப்புறமா இந்த கை இருக்குல்ல சிக்கன் இப்படி தூக்கி பண்ணுவாங்க. அதை என்னென்ன உங்களுக்கு காட்டுறேன். ராகேஷும் பம்பரம் இந்த சுற்றுவோம். அதாவது இப்போ நான் ஒரு நான் பண்ண வேற இன்னொரு வே இருந்தால் அதை ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பண்ண தெரியாது. இருந்தாலும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி வச்சு அப்படியே சுட்டு தூக்கி பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு அது வராது. நாங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணுவோம். ஆனால் வலுவை பார்த்தீங்கன்னா இது வந்து 1 to 2 weeks தான் வந்துருக்கு. அப்படியே இது எனக்கு அதுவும் இம்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னா இந்த பம்பரத்தை வச்சு எப்படி கையில் சுட்டு விடு. ஸோ ஃபர்ஸ்ட் பம்பரத்தை விட்டுக்கணும். ஸோ இப்போ விட்டதுக்கு அப்புறமா இதோ இங்கே இந்த கேப் இருக்குல்ல அதை ஸ்லோவாக பண்ணணும். இப்படி போனீங்கன்னா அது அந்த சைடு போயிடும். இப்படி போய் உங்கள் என்ன பண்ணணும். ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தால பம்பரம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி சொல்லி இங்கே இழுச்சிட்டு இருந்தா அதனால இது ஒழுங்காக சுற்றணும். நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுவும் நீங்கள் கையை நல்ல பேலன்ஸோட நீங்கள் இருக்கணும். அது ஓகேங்களா? உண்மையாக சொன்னால் நான் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு நிறைய தடவை இப்படி கீழே வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறமா நான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணேன். ஓகே நான் இது வரைக்கும் எவ்வளோ தடவை கையில் பிடிச்சிருக்கேன்னு தெரியுமா? கேட்டா வந்து இவ்வளோ தடவை சொல்லுவேன். ஏன்னா அது 27 தடவை. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் பயங்கர ஃபெயிலியர்ஸ். சிலதை பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் ஒழுங்காக வரல. கிட்டத்தட்ட 45க்கு மேலே பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நல்லா போவோம் வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக பண்ண தெரியும். இப்போ தான் கரெக்டாக நல்லா பண்ணும். ஓகே இப்போ நான் காமிக்கிறேன். அது இப்போ சீக்கிரமாக பண்ணும். ஒரு ஸ்லோவாக பண்ணீங்கன்னா ஸ்லோவாக அப்புறம் வராது. ஆமாம் ஒருவேளை நீங்கள் வந்து சீக்கிரமாக பண்ண அது நீங்கள் விரும்புட சரி ஃபாஸ்ட்டாக விடுங்க. ஆக்சுவலி நான் விட்டாலே ரொம்ப தூரம் போயிடும். ஸோ இப்போ நீங்கள் சரியாக இருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எப்படி பண்ண ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணி இப்படி பண்ணும். அவ்வளோதான். ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கையில் இதான் கையில் சுற்றிட்டு காமிப்போம். கையில் சுற்றுனா இது இருக்குல்ல இது அப்படி கரெக்ட் இருந்தால் நீ இந்த மாதிரி சுத்தாலும் ஒரு விதமாக சுற்று. அவ்வளோ சரி அதாவது இந்த மாதிரி இந்த வச்சு இன்னொரு சுற்று சுத்தமா அப்படியே அந்த கையில லைட்டா அப்படியே கொஞ்சம் அதுவே தானே சுத்த முக்கியம் வந்துடும். ஆமாம் இப்போ நான் ராகேஷ் பண்ணுவேன் இந்த மாதிரி பண்ணுவா கரெக்டாக உங்களுக்கு டபுக்குன்னு கற்றுக்கிட்டேன். ஆமாம் அதுவும் நான் இதை பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு நான் தான் இது பண்ணேனே. ஆமாம் அதுக்கப்புறம் அவன் நெக்ஸ்ட் பண்ணான். ஆனால் நீங்கள் முன்னாடி பண்ணாலும் எனக்கு சுத்தமாக தெரியாது. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் கண்டுபிடிச்ச மொழி. ஆமாம் நான் சொல்ல இல்லை வரல இல்லை சொல். ஓகே ஸோ இப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பம்பரம் எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி பம்பரத்தை கையில் சுற்றணும் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்புறமா பம்பரத்தை எப்படி கையில் சுற்ற ரொம்ப ஈஸி. அப்படியே ஒரு சுட்டு அப்புறமா மேலே விட இன்னொரு சுட்டு. ஸோ இப்படி தான் நாங்கள் பம்பரம் விளையாட கற்றுக்கிட்டோம். ஆமாம் நாங்கள் சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டோம். ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி பம்பரத்தில் மறக்காம நம்ம பண்ணி பண்ணுங்க. பாய், see you later.